திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து தேர்தல் ஆணைய இயக்குநர் கிருஷ்ணகுமார் திவாரி மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். தேர்தல் ஆணைய குழுவினருடைய இந்த ஆய்வு பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். எஸ்ஐஆர் தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்னும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியானது தேர்தல் ஆணையத்தின் மூலம் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளுமே பிஎல்ஓக்கள் மூலம் படிவமானது வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு அதை தொடர்ந்து வாக்காளர்கள் அனைவரும் உரிய ஆவணங்களுடன் பிஎல்ஓக்களுடன் சமர்ப்பித்து வருகிறார்கள். ஆவணத்தில் 2002ஆம் ஆண்டு வாக்களித்த பாகமெண் மற்றும் வரிசை எண் கேட்பதால் விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்வதில் குழப்பம் நீடிப்பதாக பொதுமக்களிடையே தொடர்ந்து கூறி வருகிறார்கள். மேலும் எஸ்ஐஆரை பொறுத்தவரை குளறுபடிகள் உள்ளதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக பாஜக ஆதரித்தாலும் சில இடங்களில் பிஎல்ஓக்கள் முறையாக விண்ணப்பங்கள் கொடுக்கவில்லை என புகார் வந்த வண்ணமே உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அமைக்கப்பட்ட குழுவானது தமிழகத்தில் இந்த ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த குழு முதற்கட்டமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் கிருஷ்ணகுமார் திவாரி தலைமையிலான குழுவினர் அவிநாசி தாலுகா அலுவலகத்தில் முதற்கட்டமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அவிநாசி தொகுதியில் 3 பூத்துகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள். மேலும் ஆய்வு மேற்கொண்டு பிஎல்ஓக்களிடம் இதுவரை எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்பட்டுள்ளது, வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு என இது குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதே போல தொடர்ந்து மக்களிடமும் இது என்னென்ன சிரமங்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து இந்த குழுவானது திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு, தெற்கு, காங்கேயம், பல்லடம், மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, தாராபுரம் என 8 தொகுதியிலுமே ஆய்வு மேற்கொள்கிறார்கள். தொகுதிக்கு 3 பூத்து அல்லது 5 பூத்துகள் வரை இன்று ஆய்வு செய்ய உள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.